எப்படியும் நடக்காத கல்யாணத்துக்கு ஏன் டிக்கெட் புக் பண்ணணும்? சரி, உன் ஆதார் கார்டை அனுப்பி வை, எதுக்கும் யூஸ் ஆகும். இது சியா அவளோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பின ஸ்னாப்சாட் மெசேஜ் தான் இப்போ இந்தியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் போடுற லவ் ப்ரொப்போசல் எல்லாம் உண்மைதானா, இல்லை இந்த சோஷியல் மீடியா லவ் எல்லாமே வெறும் நடிப்பா? இப்படி ஏதாச்சும் டவுட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா அந்த டவுட்டை நிஜமாகின சம்பவம் தான் நம்ம இந்தியாவில் புனேயில் நடந்திருக்கு. ஹலோ வைஸ், நான் உங்கள் விஜயகிருஷ்ணன். இன்னைக்கு டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க, புனேயில் இருக்கிற கேத்தன் அகர்வால் அவரோட வழக்கில் திடுக்கிடும் திருப்பங்கள் எல்லாம் வந்துருக்கு. அது மொத்தமாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். புனேவை சேர்ந்த கேத்தன் அகர்வால் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். இவருக்கு லாஸ்ட் பிப்ரவரி மந்த்து சியா கோயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட நிச்சயம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17 கோடி ஜெய்ப்பூரில் இருக்கிற ஒரு பேலஸை புக் பண்ணி பிரம்மாண்டம் ஏகபோகமாக நடக்குது. இப்படி ரெண்டு குடும்பமும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக மேரேஜை பிளான் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த சியா கோயில் அவங்க ஒரு சின்னதாக ஒரு பேக்கரி கடை வச்சுருக்காங்க. அந்த பேக்கரி கடைக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ண வரவர் தான் சேத்தன் அகர்வால். இவர் கடந்த ஒரு வருஷமாக சியா கோயிலுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்படி மெட்டீரியல் சப்ளை பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்திருக்கு. இதுக்கிடையில் வீட்டில் இருக்கிற ப்ரெஷர்னால சியா அவங்களோட ஃபேமிலி கிட்ட இதை மறைச்சி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க போடுற இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் இந்த சேத்தன் பார்த்து அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகியிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் கேத்தன் அகர்வால். இவனை தீர்த்து கட்டினா எப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், 3 வருஷம் டைம் இருக்கும், ஸோ நாமளும் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட இவங்க ஒரு தப்பான வழியை சூஸ் பண்ணுறாங்க. ஜூன் 19 சியாவோட பர்த்டே. அதுக்கு முன்னாடி இருக்கிற நாள் ஜூன் 18ஆம் தேதி கேத்தனை பிக்கப் பண்ணிட்டு நேராக லால்காவ் கோட்டைக்கு போகிறா சியா. பின்னாடி அவன் லவர் சேத்தன் அவன் கூட வரான். இந்த இடத்துல தான் சேத்தன் சியா 2 பேருமே கேத்தனை தள்ளி விட்டு கொண்டு இருக்காங்க. காலைல 10:45 மணிக்கு இறந்துட்டான். அதுவும் காற்று வேகமாக அடிச்சதுனால ஸ்லிப்பாகி கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேத்தனோட அம்மாவுக்கு கால் பண்ணுறா சியா. அது மட்டும் இல்லாமல் சியா இன்ஸ்டாகிராமில் போட்டு ஒரு போஸ்ட், பிறந்தநாள் அன்னைக்கு என்னை விட்டு பிரிஞ்சிட்டியே அப்படிங்கிற ஒரு போஸ்ட். கேத்தனோட அப்பா மற்றும் நண்பர்கள் கூட அந்த லால்கட் கோட்டைக்கு போய் நேரில் போய் பார்க்குறாங்க. ஏன்னா கேத்தன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரக்கர்வர். எப்படி ஒருத்தன் ஸ்லிப்பாகி கீழே விழுவ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தான் போலீஸ் இந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கொடூர பிளானுக்காக சியா ஏற்கனவே அவங்க பாலி போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணியிருக்காங்க. பாலி ட்ரிப் கேன்சல். ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்காக கேத்தன் அகர்வால், சியா, அவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாலிக்கு போக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ஏர்போர்ட் போகிறப்போ கேத்தனோட பாஸ்போர்ட் மிஸ் ஆகுது. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, அவங்க லாஸ்ட்டாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிட போகிறப்போ சியா அவங்களோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தனோட பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க பாஸ்போர்ட்டும் மிஸ் ஆச்சு, பாலியோட ட்ரிப்பும் கேன்சல் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கொலை முயற்சியும் நடந்திருக்கு ஜூன் 14ஆம் தேதி அன்னைக்கு. கேத்தன் அகர்வால் அண்டு சியா 2 பேருமே தனியாக போயிருக்காங்க. அந்த லால்கட் கோட்டையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருக்கிறப்போ சியா பாம்பு வந்ததாக சொல்லி தள்ளிவிட முயற்சி பண்ணியிருக்கான். கேத்தனோட எப்படியோ எஸ்கேப் ஆகி பக்கத்தில் இருந்த புள்ள பிடிச்சி தப்பிச்சு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ தான் கேஸோட ரொம்ப முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுற சியா அண்ட் சேத்தன் அவங்க 2 பேர்த்தோட ஸ்னாப்சாட் மெசேஜ் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சியா அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கல்யாண டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு அனுப்பு, அதான் கல்யாணமே நடக்க போகிறது இல்லையே, எதுக்கும் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கா சியா. அதாவது கேத்தனை கொள்றதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக சியா பிளான் பண்ணி கேத்தனை கொள்ளுறது இந்த விஷயத்தில் தெரிய வந்திருக்கு. ஒரு சில சைன் லாங்குவேஜ் மூலியமா வீடியோ காலில் பேசியிருக்காங்க சியாவும் சேத்தன். ஸோ கைஸ், இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இது சொல்கிறேன். ஸோ கைஸ், இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, லவ் பண்ணுற மாதிரி வீடியோ போடுறது எல்லாமே ரியல் லைஃப்பில் அப்படி நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவம் ஒரு உதாரணம். விருப்பம் இல்லையா,
ஒரு மேரேஜில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் விருப்பம் இல்லையா, விலகிடுங்க. ஜென்யூனாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக விலகலாம். அதை விட்டுட்டு இது துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிக்குவீங்க. 2வது, கட்டாய கல்யாணம் வேணும். பெற்றவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது பிள்ளைகளுக்கு வந்து கட்டாயம் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னாக்க உங்கள் மனசு திருப்திக்கு வந்து அந்த கல்யாணம் நடக்கும். ஆனால் அந்த உங்கள் பிள்ளைங்களோட மனசு திருப்திக்கு வந்து அந்த கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைக்காதீங்க. ஓப்பன் டாக். மேரேஜுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஹெல்த்து, உங்கள் ஃபேமிலி, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பற்றி நீங்கள் ஓப்பனாக பேசிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒளிவு மறைப்பு நீங்கள் பேசி வச்சிங்க அப்படின்னாக்கா பின்னாடி உங்கள் லைஃப்பில் சந்தேகம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் உங்கள் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக பேசுவீங்க. அப்போ தான் அது பின்னாடி நமக்கு விலகி இருக்கிறது, டிவோர்ஸ் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு குறையும். அடுத்து, சந்தேகம் வந்தால் விலகுங்க. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு சின்ன சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சு, நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப அதையே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு கட்டத்தில் பார்ட்னருக்கு உங்கள் மேலே வெறுப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. அண்டு சந்தேகமே ஆகிட்டே இருக்குது, நம்பிக்கையே இல்லை அந்த பொண்ணுக்கு என் மேலே அப்படின்னாக்க தயவு பண்ணி நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துக்கலாம். அடுத்து, சட்டப்பூர்வமாக அணுகிறது. இந்த மேரேஜில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் போலீஸையோ கோர்ட்டையோ நாடி இருந்தீங்க அப்படின்னாக்க இமீடியட்டாக இந்த மேரேஜை கேன்சல் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். சேத்தன் அப்படிங்கிறவங்களுக்கு சேர்ந்து வாழ்ந்த வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பான முடிவை எடுக்கிறதுனால இப்போ சியா ஜெயிலில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை போகிறது ஒரு வாழ்க்கை மட்டும்தான். அதை நிம்மதியாக நேர்மையாக வாழ்ந்துட்டு போங்க. அதை விட்டுட்டு பழி வாங்குறது, துரோகம் பண்ணுறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட லைஃப்பும் நம்ம மன அமைதியும் தான் கேடும். இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன்னு நினச்சேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக், கமெண்ட், ஷேர் என்ன பண்ணணும் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் விஜய் கிருஷ்ணன் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.